இந்த உலகத்தில் மிகப்பெரிய தீவு கண்டம் ஆஸ்திரேலியா கண்டம். அந்த ஆஸ்திரேலியா கண்டத்தில் பரந்த நிலப்பரப்பும் குறைந்த மக்கள் அடர்த்தியும் நிறைந்த இயற்கை வளமும் கொண்ட ஒரு அற்புதமான நாடுதான் ஆஸ்திரேலியா. அந்த ஆஸ்திரேலியாவில் என்னென்ன மேற்படிப்புகள் பயிலலாம், அதற்குரிய வழிமுறைகள் என்ன, விதிமுறைகள் என்ன என்பன போன்ற கேள்விகளுக்கெல்லாம் விடையளிக்க இங்கே நம் நிலையத்திற்கு வந்திருக்கின்றார் சிறப்பு விருந்தினர் உயர் திரு வாசன் ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜெய கார்த்திக் அவர்களே. சார், நீங்க ஆஸ்திரேலியன் இந்தியன் தமிழ் சங்கத்துடைய ஸ்தாபகராக இருக்கீங்க. ஸோ இதை ஆரம்பிக்கக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நானும் இந்தியாவிலேருந்து 1979 கிளம்பிட்டேன் டெல்லியிலேருந்து. 80லேருந்து 87 எழுதி சிங்கப்பூர், யூரோப், ஆப்ரிக்கா அந்த ஏரியாலாம் சுற்றிட்டு 87 ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆனோம். அப்போ நம்ம செட்டில் ஆன போது நிறைய தமிழ் குடும்பங்கள் இருந்தது. ஆனால் நம்பர் ரொம்ப கம்மியாக இருந்தது. 89, 90 இந்த ஐடியோட இன்ஃப்ளக்ஸ் ஜாஸ்தியான போது தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஃபேமிலி வர ஆரம்பித்தாங்க. அவங்க நம்ம என்ன செய்வோம்னா ஒரு வாரம் ஒரு வீட்டில் போய் ஒரு கெட் டுகெதர் மாதிரி செய்துட்டு இருந்தோம். அந்த கெட் டுகெதர் செய்துட்டு இருக்கும்போது நான் ஒரு நாள் என்ன செய்தேன், ஒரு ஜேல்ஸ் பார்க்னு ஒரு இடத்துல விக்டோரியாவில் எல்லா தமிழ் குடும்பத்தினையும் கூப்பிட்டு நம்ம நமக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தான் 91 ஆஸ்திரேலியா இந்தியா தமிழ் சங்கம் ஆரம்பித்தோம். இன்றைக்கி நம்ம அதில் எல்லா விதமான பண்டிகையும் கொண்டாடுறோம். பொங்கல் கொண்டாடுறோம். இப்போ அடுத்த வாரம் இந்த சண்டே அன்னைக்கு சங்கர ராமானுஜ ஜெயந்தியும் கொண்டாடுறாங்க. இது மாதிரி ரிலீஜியஸாகவும் சரி பண்டிகைகளையும் நம்ம இருந்து எல்லாரும் சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கோம். சார், பார்த்தீங்கன்னா 1980s 1990sலாம் வெளிநாட்டுக்கு எஜுகேஷன் போகிறது ரொம்ப ரேராக இருந்தது. பட் ஃபார் த ஃபாஸ்ட் 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் எஜுகேஷன் போகிறது ஒரு சர்வசாதாரணமாக ஒன்று ஆயிடுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு காட்சி. ஆனால் இந்தியாவிலேருந்து இப்போ 2004 பார்த்தீங்கன்னா 11,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு படிக்கிறதுக்கு வந்தாங்க. இப்போ 2008 44,700 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இதையே நீங்கள் 80s ஆரம்பிச்சிங்க. நானும் இந்தியா விட்டு கிளம்பின போது $23 எடுத்துகிட்டு தான் எங்களால் போக முடிஞ்சது. அதுக்கு மேலே யாராலையும் எதுவும் எடுத்துகிட்டு வர முடியாது. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் கடந்த 10 வருஷமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்காக 15 லட்சத்துலேருந்து 30 லட்சம் எழுதி லோன் கொடுக்குறாங்க பேங்க் மூலயமா. அதனால தான் இவ்வளோ நம்பர்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. அது ஒரு வரவேற்கக்கூடிய கவர்மெண்ட்டோட ஒரு டிசிஷன். வெளிநாட்டு கல்வினாலே ரொம்ப எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் அது உண்மையா பொய்யா? இப்போ அப்படி இல்லை. தஞ்சாவூருக்கு பக்கத்தில், கோயம்புத்தூர் பக்கத்தில், சேலத்துக்கு பக்கத்தில் நீங்கள் எங்கே எடுத்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருந்து ஒரு கிராமத்துலேருந்து கூட அவங்க பேரண்ட்ஸ் சந்தோஷமாக அவங்களோட குழந்தைங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறாங்க. வெளிநாட்டில் படிக்கிறதுங்கிறது முதல்ல ஒரு பெரிய ஒரு பூத மாதிரி தான் தோணும் எல்லாருக்கும். இவ்வளவு செலவாகுமே, இவ்வளோ தூரம் போக முடியுமா, என்னோட பையன் வெளிநாட்டில் போய் படித்தா இல்லை பொண்ணு வெளிநாட்டில் போய் படித்தா சேஃப்டி இருக்குமா, அவங்களால வேலை பார்க்க முடியுமா, தனக்கு வேண்டிய இதெல்லாம் செய்துக்க முடியுமா, துணியெல்லாம் துவைச்சிக்க முடியுமா, சாப்பாடு செய்துக்க, இது மாதிரி ஒரு நிறைய ஒரு எண்ணங்களும் ஒரு கேள்விகளும் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வெளிநாடுன்னு போகணும்னு டிசைட் பண்ணிட்டா முதல்ல அவங்க எங்கே போகணும்னு டிசைட் பண்ணிக்கணும். நம்ம ஆஸ்திரேலியா ஏன் ப்ரொமோட் பண்ணுறோன்னா இந்தியாவிலேருந்து பக்கத்தில் இருக்குது. இப்போ நேற்று நைட்டு நான் 1:30 மணிக்கு தான் மெல்பர்ன் விட்டு கிளம்பினேன். இன்றைக்கி 10:30 மணிக்கு சென்னைக்கு சேர்ந்துட்டேன். அதாவது தூரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை தவிர 165 நாடுகள்லேருந்து அங்கே ஜனங்கள் ஒன்றா வசிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் இன்னொருத்தரை சார்ந்து தான் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி ஒரு ஃபீலிங் இருக்கும் எல்லாருக்குமே. அதோடு இல்லாமல் காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆஸ்திரேலியாவில். இப்போ யூகேல போய் படித்தா ஒரு பவுண்டுக்கு $70 ஆகுது. அமெரிக்காவில் போய் படித்தா $45 ஆகுது. ஆஸ்திரேலியாவில் படித்தா $1 $33 தான். ஸோ அவங்களோட எஜுகேஷனல் காஸ்ட்டும் கம்மியாகுது, அவங்களோட லிவிங் காஸ்ட்டும் கம்மியாகுது. அதனால் ஆஸ்திரேலியாவில் படிக்கிறது படிப்போடு இல்லாமல் உலகத்தில் அவங்க இந்த ஆஸ்திரேலியாவில் படித்து முடிச்சுட்டு எங்கே போய் வேணாலும் எந்த நாட்டுக்கு வேணாலும் போய் செட்டில் ஆகிக்கலாம். இந்தியாவுக்கு வேணாலும் செட்டில் பண்ணிக்கலாம். அதோடு இல்லாமல் அங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம் இந்தியன் ஃபெடரேஷன் இருக்குது, இந்தியன் ஃபேமிலிஸ் இருக்குது. நம்ம எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரும். படித்து முடிச்சுட்டு ஆஸ்திரேலியா ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்க,